கதை சேட் பூஷனோடது. சேட் பூஷன் கிட்ட ஒரு கரும்பு தோட்டம் இருந்தது. அங்க அவரு கரும்பை தான் விளைஞ்சிட்டு வந்தாரு. அப்புறம் அதோட அவர்கிட்ட ஒரு சுகர் மில்லும் இருந்தது. அவரோட வயல்ல வளையற அந்த கரும்பை வச்சு அவரு சர்க்கரை செஞ்சிட்டு இருந்தாரு. அவரோட இந்த வேலைகளை எல்லாம் பாத்துக்க அவரு 2 வேலைக்காரங்களை வச்சிருந்தாரு, தீபக் அப்புறம் பல்லு. தீபக் வயல்ல இருக்கிற எல்லா வேலையும் பாத்துப்பாரு. அப்புறம் பல்லு ஃபேக்டரியோட எல்லா வேலையும் பாத்துக்கிட்டாரு. அந்த சேட்டு தினமும் காலையில அவரோட ஃபேக்டரிய பாக்குறதுக்கு போவாரு. பல்லு சொல்லு, இன்னைக்கு வியாபார நிலவரம் எப்படி போயிட்டு இருக்கு? செஜ்ஜி நேத்து 10 மூட்டை சக்கரை நகரத்துக்கு எடுத்துட்டு போயிருந்தாங்க. இன்னும் 10 மூட்டை சக்கரை கிராமத்துல இருக்கிற கடைக்கு எடுத்துட்டு போயிருந்தாங்க. அப்புறம் எல்லாமே சேர்ந்து 110 மூட்டை. சரி, அப்புறம் வேலைக்காரங்க என்ன பண்றாங்க? இன்னைக்கு 2 வேலைக்காரங்க லீவ் போட்டிருக்காங்க, தயா அப்புறம் ரவி. நேத்து ரவியோட அப்பாவுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாம இருந்தது. அப்புறம் தயா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். சரி சரி. அப்புறம் சாயந்தரம் ஆன உடனே சேட்டு அவரோட கரும்பு தோட்டத்துக்கு கிளம்பி போவாரு. அப்புறம் தீபக், இன்னைக்கு நிலவரம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாமே சரியா இருக்கு செட்ஜி. ஒரே ஒரு வேலைக்காரங்க மட்டும்தான் வரல. நேத்து அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்தது. அதனாலதான் அவர் இன்னைக்கு வரலன்னு நான் நினைக்கிறேன். அப்படியா? சரி. அடுத்த நாள் காலையில சேட்டு மறுபடியும் அவரோட ஃபேக்டரிக்கு போனாரு. அப்புறம் அன்னைக்கான பிசினஸ் பத்தி கேட்டுட்டு இருந்தாரு. எப்பவும் போல பல்லு நடந்த எல்லாத்தையும் சேட்டு கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. செட்ஜி, இன்னைக்கு தயா வந்திருக்காங்க. அவங்கள வர சொல்லுங்க, வர சொல்லுங்க. தயா, ஓ தயா. ஐயா சொல்லுங்க. இப்படி சொல்லாம கொள்ளாம எங்க அடிக்கடி காணாம போயிடுறேன். அது திடீர்னு என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதான் வீட்டுக்கு போயிருந்தேன். சரி சரி, ஆனா அடுத்த தடவை நீ சொல்லிட்டு தான் போகணும். சரிங்க ஐயா. பல்லு அந்த ஃபேக்டரியில வேலை செய்யற எல்லா வேலைக்காரங்கள பத்தியும் தப்பான விஷயங்களை அவரோட எஜமானனான அந்த சேட் கிட்ட சொல்லுவாரு. அதனால அடிக்கடி அந்த ஃபேக்டரியில வேலை செய்யற வேலைக்காரங்களை திட்டிக்கிட்டே இருந்தாரு. ஆனா தீபக் அந்த சேட்டு அவர்கிட்ட எவ்வளவு கேக்குறாரோ அத மட்டும்தான் அவரு சொல்லிட்டு இருந்தாரு. அவரு எப்பவும் வேலைக்காரங்களுக்கு சார்பா தான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. தீபக்கோட வேலைக்காரங்க தீபக்கால ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அப்புறம் ஒரு நாள் தீபக் பக்கத்து கிராமத்துக்கு போயிருந்தாரு. அங்க பல்லு ஏதோ ஒரு வியாபாரி கூட பேசிட்டு இருந்தத தீபக் பாத்துடுறாரு. அதுவும் ஏதோ மூட்டைகளை கொடுத்துக்கிட்டு. ஆனா இந்த பல்லு மூட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்க எதுக்காக வந்திருக்கான்? சேட்டோட எல்லா வாடிக்கையாளரும் ஃபேக்டரிக்கே வந்து சர்க்கரைய வாங்கிட்டு போயிடுவாங்களே. கண்டிப்பா ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. அடுத்த நாள் தீபக் மறுபடியும் அந்த கிராமத்துக்கு வராரு. மறுபடியும் பல்லு சில சக்கரை மூட்டைகளை வித்துட்டு இருந்தாரு. சேட்ஜிக்கு நான் இது எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறேன். தீபக் நேரா சேட்டு கிட்ட போறாரு. சேட்ஜி, பல்லு இன்னைக்கு பக்கத்து கிராமத்துல இருக்கிற ஒரு ஆளுக்கு சர்க்கரையை விக்கிறத நான் என் 2 கண்ணால பார்த்தேன். அவன் கண்டிப்பா ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு எனக்கு தோணுது. அட இல்ல இல்ல, அப்படியெல்லாம் ஒன்னும் இருக்காது. அவன் கண்டிப்பா அங்க ஏதாவது வாங்க போயிருப்பான். அவன் ரொம்ப வருஷமா என்கிட்ட தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் என்ன கண்டிப்பா ஏமாத்த மாட்டான் அப்படின்னு எனக்கு தோணுது. சரி, உங்களோட இஷ்டம் சேட்ஜி. உங்களுக்கு நான் வந்து இத சொல்றதுதான் என்னோட வேலை. மீதியெல்லாம் உங்களோட விருப்பம். அந்த சேட்டு தீபக் சொன்னதை கேட்கவே இல்ல. ஆனா பல்லு அங்க ஏமாத்தி வித்துக்கிட்டே தான் இருந்தாரு. அவர் தினமும் சில மூட்டைகளை தனியா வித்துட்டு இருந்தாரு. அந்த சேட்டு தினமும் அவரோட ஃபேக்டரிக்கு போயிட்டு இருந்தாரு. அப்புறம் பல்லு அவரோட மென்மையான பேச்சுகளால
அவரோட எஜமானனை கவர்ந்து வச்சிருந்தாரு. பல்லு அவருக்கு மத்த வேலைக்காரங்க செய்யற தப்ப அவருக்கு எடுத்து காட்டிட்டு இருந்தாரு. அதனாலதான் சேட்டுக்கு பல்லு ரொம்பவே விசுவாசமானவர்னு தோணிட்டு இருந்தது. அப்புறம் அவரை எப்பயும் ஏமாத்த மாட்டாருன்னு தோணிட்டு இருந்தது. பல்லு என்னோட வேலையில இவ்வளவு நல்லா கவனம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்கான். எல்லா தகவலையும் என்கிட்ட கொடுக்கறான். அவன் என்னை ஏமாத்துவான்னு எனக்கு ஒருபோதும் தோணுனதே இல்லை. கண்டிப்பா தீபக் தான் ஏதோ தப்பா புரிஞ்சிருக்கான்னு நான் நினைக்கிறேன். சேட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. அப்புறம் இங்க பல்லு மெது மெதுவா மூட்டைகளை வித்துட்டு இருந்தாரு. இந்த மாதிரி வித்து வித்து பல்லு ரொம்ப அதிகமான பணத்தை சம்பாதிச்சிருந்தாரு. இந்த பணத்தை வச்சு பல்லு ஒரு புது ஃபேக்டரியவே வாங்கிடுறாரு. அதுக்கப்புறம் அவரோட ஃபேக்டரியில அவரும் சர்க்கரையை செய்ய ஆரம்பிச்சாரு. இந்த விஷயம் சேட்டுக்கு தெரிய வரும்போது அவருக்கு தாமேலேயே ரொம்ப அதிகமா கோவம் வந்துட்டு இருந்தது. தீபக் என்கிட்ட இத பத்தி முன்னாடியே சொன்னான். நான் தான் முட்டாளா இருந்துட்டேன். அவன் சொன்ன ஒரு வார்த்தையும் நான் நம்பவே இல்லை. ஆனா நான் அந்த ஏமாத்துக்காரனை இப்படியே சும்மா விடவே மாட்டேன். அந்த சேட்டு ரொம்ப அதிகமா கோவப்பட்டு தீபக் கிட்ட வராரு. ஏண்டா டேய் ஏமாத்துக்காரனே, நான் உனக்கு எவ்வளோ கொடுத்துருப்பேன். ஆனா நீ என்னையே ஏமாத்த பாக்குறியா? நீ என்னோட ஃபேக்டரியில இருந்து சரக்கு திருடி நீ ஒரு புது ஃபேக்டரிய ஆரம்பிச்சிட்டியா? இல்ல இல்ல சேட்ஜி, நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. என் கிராமத்துல இருக்கிற என்னோட வயல்கள் எல்லாம் வித்து நான் அதுல வர பணத்துல தான் இதை ஆரம்பிச்சேன். ஓ, இன்னொரு பொய்யா? கிராமத்துல உங்ககிட்ட எந்த ஒரு நிலைமையுமே இல்லையே. நான் சொல்றத நீங்க நம்புங்க இல்ல நம்பாட்டி போங்க. ஆனா நான் சொல்றது உண்மைதான் சேட்ஜி. நீ ஒரு ஏமாத்துக்காரனா இருக்க, எப்பவுமே ஏமாத்துக்காரனா தான் இருப்ப. உன்னை இப்படி நம்பிட்டு இருந்தது இது எல்லாமே என்னோட தப்பு தான். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நினைச்சிட்டு போங்க. சேட்டு கோவப்பட்டுக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அப்போ பசங்களா, இந்த கதையில நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம கிட்ட நல்லா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருந்தா இல்ல அக்கறையா பேசிட்டு இருந்தா அவங்க நிஜமாவே நல்லவங்கன்னு நாம நம்பிடக்கூடாது. இந்த மாதிரி ஏமாத்துக்காரங்க கிட்ட இருந்து நாம தப்பிக்கணும்னா நாம எப்பவுமே ஜாக்கிரதையா இருக்கணும்.